ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவிக்கு தான் பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வருதுங்க. ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. இவங்க முகத்துலலாம் முழிச்சுட்டு, இதே வீட்ல இருக்க முடியலன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து எங்கேயாவது கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அது நைட் டைமா இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போற வழியில 4 ரவுடி பசங்க வந்து அவங்கள வழிமறிச்சு, அவங்கள்ட்ட உள்ள நகையெல்லாம் வந்து கேட்குறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, சித்ரா தேவி அவங்கள்ட்டருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, அவங்கள பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்டு ரவுடி பசங்கலாம் போயிடுறாங்க. அவங்கள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கௌதம் எல்லாமே பார்த்து சித்ரா தேவிய பார்த்து ரொம்பவே வந்து துடிச்சு போயிடுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அடிபட்டு தலையில அடிபட்டனால கை, காலுக்கு போற நரம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டு, கொஞ்ச நாளைக்கு கை, கால் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிருவாங்க. அதனால இவங்கள வீல் சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ள எல்லாருமே சித்ரா தேவி கிட்ட, "நீ எதுக்காக எங்கள விட்டு போணும்னு நெனச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா சித்ரா தேவி கிட்ட வந்து, "நாங்க எல்லாருமே உங்களுக்கு இருக்கோம். நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன். கொஞ்சம் கூட என் நெனப்பிலே இல்ல. நானும் தான் தப்பு செஞ்சிருக்கேன். என்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டு இல்லையா? இந்த உலகம் தப்பு செஞ்சவங்க எல்லாத்துக்குமே இன்னொரு சான்ஸ் குடுக்கும் அத்த. அந்த மாரி தான் நம்ம திருந்திட்டோம். கண்டிப்பா நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. உங்களுக்காக நான், கௌதம், அதுக்கப்புறம் உங்க பேரன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு சித்ரா தேவிக்கு ஆறுதலா பேசுறாங்க. அதே மாரி கௌதமும் பார்த்தீங்கன்னா, "நாங்க இவ்ளோ தப்பு பண்ணியும் எங்களுக்கு ஆறுதலா நீ பேசுற ஐஷு. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கௌதமும் மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.